ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கிறிஸ்டலின் ஏரியாவை எக்ஸ்ஆர்டி வச்சு கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ஆர்டி பீக்கில் 3 பீக் இருக்குது. அதை வந்து என்ன பண்ண லேபிள் பண்ணுறேன். பீக் ஏரியா 1, பீக் ஏரியா 2, பீக் ஏரியா 3. கீழே வந்து டோட்டல் ஏரியா, அதாவது 3 பீக்கை ஆட் பண்ணி வந்து டோட்டல் ஏரியா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பீக் டோட்டல் பீக், இந்த 3 பீக்கும் ப்ளஸ் டோட்டல் ஏரியாவையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னென்னா, கிறிஸ்டலினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிறிஸ்டலின் பீக், அது இண்டிவிஜுவல் பீக், டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆல் பீக், தட் இஸ் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ் பீக். ரெண்டுமே டோட்டலாகி வர வேல்யூ. இப்போ பாருங்கள், கிறிஸ்டலைன் அமார்பஸ்னால் இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணியிருப்பேன். கிறிஸ்டலைன்கிறது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அமார்பஸ் என்ன ஷேப்பில் இருக்குங்கிறத கொடுத்துருக்கேன். கிறிஸ்டலைன் ஜென்ரலி ஆர்டர்டு ஸ்ட்ரக்சர், அமார்பஸ் டிஸ்ஆர்டர் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். கிறிஸ்டலைன் ஷார்ப் பீக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராடனாக இருக்கும் பீக்கு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ இங்கே வந்து கிறிஸ்டலினிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கிறிஸ்டலினிட்டி இஸ் ஈக்குவல் டு பீக் ஏரியா 1, 2, 3. மேலே இருக்க 3 பீக்கு இண்டிவிஜுவலாக நம்ம ஆட் பண்ணணும். கீழே டிவைடட் பை டோட்டல் ஏரியா பீக் அப்படிங்கிறத, அது என்ன இன்க்ளூடிங் ஃபார் அமார்பஸோட சேர்ந்து வரும். அதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கான வேல்யூ வரும். நமக்கான வேல்யூவை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டேட்டாவை காப்பி பண்ணி ஆஸ் யூஸ்வல் ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணுறோம். தென் அந்த ஆரிஜின் டேட்டாவில் எதுவும் நாய்ஸி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, தட் இஸ் பேஸ்லைன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அதுலேருந்து அடிஷன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டேட்டாவை ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி டைஃப்ராக்ஷன் பீக் கரஸ்பாண்டிங் கிறிஸ்டலைன். ஒவ்வொரு பீக்கையும் நம்ம ஐடென்டி பண்ணணும். அந்த ஃபேஸ்க்கான பீக்கை நம்ம ஐடென்டி பண்ண போகிறோம். தென் ஐடென்டி பண்ணுறது எப்படின்னா, அந்த டூல் பீக் அனலைசர் டூலை வச்சு நம்ம பீக்கோட ரீஜனை அனலைஸ் பண்ண போகிறோம். பீக் அனலைஸ் பண்ணோடனே அதுக்கான பீக் ஃபிட்டிங், அதாவது பீக் ஃபிட்டிங் ஒவ்வொரு ரீஜனையும் அனலைஸ் பண்ணிட்டு பீக் ஃபிட்டிங் நம்ம கொடுக்க போகிறோம். இண்டிவிஜுவல் பீக் ஃபிட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேல்குலேட் அந்த பீக்குக்கான ஏரியா, ஆக்சுவல் ஏரியாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட போகிறோம். அதாவது பீக் ஏரியா ரெப்ரசன்ட் கிறிஸ்டலைன் கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அப்போ மல்டிபிள் பீக்ஸ்னால் நிறைய பீக்குக்கான கிறிஸ்டலைன் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் அந்த எல்லா பீக்குக்கும் ஒரு ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஆவரேஜ் எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை நம்ம டோட்டல் வேல்யூ, தட் இஸ் அந்த கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ் அந்த டோட்டல் வேல்யூவில் கம்பேர் பண்ணி நம்ம கிறிஸ்டலைன் பர்சன்டேஜ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்னென்னா, கிறிஸ்டலினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிறிஸ்டலைன், அதாவது ஏரியா ஆஃப் கிறிஸ்டலைன் பீக் இண்டிவிஜுவல் பீக்குக்கான ஏரியா, தென் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆல் பீக்ஸ், எல்லா பீக்குக்கும், அதாவது கிறிஸ்டலைன் அமார்பஸுக்கும் ஆட் ஆகி வர பீக் ரெண்டையும் நம்ம வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், டேட்டா ஃபோல்டரில் வேர்ட் ஃபைலில் அந்த டேட்டாக்கான இமேஜ் ஸ்பெக்ட்ரம் இங்கே இருக்கும். அது கீழே கரஸ்பாண்டிங் டேட்டா வேல்யூ இருக்கும். இப்போ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம அந்த டெமோ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே எல்லா பீக்கும் வந்து பார்த்தாலே பீக் தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கிறிஸ்டலினிட்டியாக தான் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ டேட்டா காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+A, Ctrl+C, தென் ஆரிஜின் ஓப்பன் பண்ணிக்கிட்டு Ctrl+V கொடுங்க. Ctrl+Aங்கிறது செலக்ட் ஆல், Ctrl+Cங்கிறது காப்பி, Ctrl+Vங்கிறது பேஸ்ட் ஆப்ஷன். அது ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆரிஜினில் அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் காலத்தை செலக்ட் பண்ணி நம்ம பிளாட் அண்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைனுன்ற டூலை கிளிக் பண்ணணும். பிளாட் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு லைனுன்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் நமக்கு ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமும் நம்மளுடைய வேர்டில் உள்ள ஸ்பெக்ட்ரமும் சிமிலராக இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணிட்டு அனலைஸில் போயிட்டு பீக் அண்ட் பேஸ் லைன், அதுக்கப்புறம் பீக் அனலைசர், தென் ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ், அதாவது பீக் அண்ட் பேஸ் லைன் கரெக்ஷனில் போயிட்டு பீக் அனலைசர்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். தென் இதில் தான் நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இது இன்டெகிரேட்டட் ஏரியாவே இப்படி இருக்கட்டும். இதில் வந்து இன்டெகிரேட்டட் ஏரியா தான் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்போ மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அதாவது மினிமம் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா மினிமம்ங்கிறது என்னென்னா, இப்போ இந்த கீழே ரெட் கலர் கொடுக்குறீங்களா, அதுதான் மினிமம் வேல்யூ.
ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க வேணாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது ஓகே. இப்போ மினிமம் இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறனாலும் 0 இல்லை -5 எவ்வளோ கீழே இருக்குங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஸ்கேல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. தென் இந்த டைரக்ஷனுங்கிற இடத்துல கிளிக் பண்ணி பாசிட்டிவ்னு கொடுத்துருங்க. இப்போது எனேபிள் ஆட்டோ ஃபைண்டுருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீக் எதை பொசிஷனை ஐடென்டி பண்ணிடும். பட் சம் பீக் வந்து அது அனலைஸ் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் ஆல் கொடுத்துட்டு நான் ஆட்னு ஆப்ஷனை கொடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பீக்கையும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீக்குக்கு சென்டரில் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பீக்குக்கும் இண்டிவிஜுவலாக இருக்க எல்லா பீக்குக்கும் நீங்கள் அந்த ஆடு கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா பீக்கையும் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் எல்லா பீக்கையும் ஒரு வாட்டி ஜூம் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல அந்த இது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஃபேஸில் சென்டரில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆட்டோ ரீஸ்கேல் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஆட்டோன்னு இருக்குது. அட்ஜஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கிராஃப், அதாவது என்ன ப்ரீவியஸ் பண்ண இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அது மீன்ஸ் என்னென்னா ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த ஸ்கேல் கரெக்டாக அந்த ஸ்கேலில் ஃபிட்ஸ் ஆகிருக்காங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ அட்ஜஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கிராஃப்னு கிளிக் பண்ணுறேன். தென் பாருங்கள், இது மினிமைஸ் பண்ணி வைங்க. அகெயின் வருது, டூ நாட் ஷோ அகெயின்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஷோ பண்ணாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஜூம் ஆப்ஷன் போய்ட்டு ஒவ்வொரு ஏரியாவையும் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃபிட்ஸாக உட்காந்து அந்த பீக்குக்கு நேராக ஃபிட்ஸ் ஆகிருக்காங்கிறது பார்த்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பீக்கு பாருங்கள் சென்டரில் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா பீக்கையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பீக்கையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அது கரெக்டாக எல்லா இதுலேயும் ஃபிட் ஆகிருக்காங்கிறத நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிடணும். இண்டிவிஜுவலாக எல்லா பீக்கையும் ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீக் செட் ஆகிருக்கு. இப்போ இந்த பீக்கு கொஞ்சம் விலகி இருக்குது. எந்த பீக்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சோ அந்த பீக்கில் ஜூம் பண்ணி அந்த இடத்துல கர்சரை வச்சு இல்லைன்னா அந்த இதை வச்சு ட்ராக் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சஸபிள் காட்டும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பீக்குக்கும் நான் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்னு கொடுத்தோம்னா நம்ம இண்டிவிஜுவல் பீக்குக்கான கரஸ்பாண்டிங் ஏரியா வந்து நமக்கு எக்ஸலில் அந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் அந்த புக் 1 ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் டேட்டா உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம புக் 1 போகிறோம், அதாவது கிராஃப் 1. இப்போ பாருங்கள் கிராஃப் 1 போனோம்னா அது புக்கில் இருக்கும். இப்போ இதுதான் அதோட ஏரியா. ஒவ்வொரு பீக்குக்கான ஏரியா செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸலில் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லா பீக்குக்கான ஆவரேஜ், அதாவது என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீக்குக்கும் இல்லை நம்ம பீக் 1 2 3ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது மாதிரி எல்லா பீக்குக்கான ஆவரேஜ் வேல்யூ நமக்கு வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், அந்த வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணணும். சம் பண்ணி அதோட இதை பண்ண போகிறோம். ஆவரேஜ் வேல்யூ, அதாவது சம் பண்ணி டோட்டல் வேல்யூ எடுக்க போகிறோம். சம் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து லாஸ்ட்டு காலம் வரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தோன்னா ஒரு வேல்யூ இதுதான் இண்டிவிஜுவல் எல்லா பீக்குக்கான டோட்டல் ஏரியா ஆஃப் கிறிஸ்டலைன் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் கிறிஸ்டலைன் ஆல் பீக், அதாவது எல்லா பீக்குக்கும் இண்டிவிஜுவல் நம்ம எடுத்த வேல்யூவை டோட்டல் பண்ணி சம் பண்ணி வச்சுருக்கோம். அகெயின் இப்போ கீழே இப்போது எல்லா கிறிஸ்டலைன், அதாவது என்னென்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பீக்கு கூட கிறிஸ்டலைன் ப்ளஸ் அமார்பஸ்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அங்கே போவோம். 2 வேல்யூயும் கண்டுபிடிச்சோடனே நம்மளோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான வேல்யூ நம்ம கிடச்சிரும்.
இப்போ ஏரியா ஆஃப் ஆல் பீக்ஸ் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ அகெயின் ஒரு அதே புக் ஒன்னுக்கு போயிட்டு ஆஸ் யூஸ்வலாக எக்ஸன் அதாவது ஏபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிளாட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாருங்கள், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஆப்ஷனை கொடுத்து பிளாட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது அகெயின் சேம் ப்ரொசீஜரை பண்ண போகிறோம். அனலைஸ் போயிட்டு பீக் அண்ட் பேஸ் லைன் கரெக்ஷனில் போயிட்டு பீக் அனலைசர் போயிட்டு தென் ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ் இந்த இடத்துல பார்த்துங்க, ரெண்டுக்கும் டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். ஓப்பன் டயலாக்ஸ் பாக்ஸ் கொடுங்க. தென் இப்போது இன்டெகிரேட் பீக்ஸுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மினிமம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் ஆட்டோ ரீஸ்கேல் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே அதான் உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பீக்குமே ஐடென்டிஃபை ஆகிரும். நமக்கு எல்லா ஏரியாவும் தேவையில்லை. இப்போ நம்ம ஆல் ஏரியா, அதாவது இந்த ஸ்டார்டிங் பீக்லேருந்து அந்த பீக் வரைக்கும் எட்ஜஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எல்லா பீக்கையும் அதாவது அதாவது சிங்கிள் பீக்கையும் கொடுக்கணும். அது ஆட்டோன்னு போயிட்டு அந்த ஃபைண்டுன்னு கொடுத்துருந்தீங்களா, அந்த ஃபைண்டை அகைன் நீங்கள் நம்ம அகைன் பண்ணுறவங்க ஃபைண்டுன்ற ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பீக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு பீக்கை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றுன்னு கொடுக்குறோம். ஒன்றுன்னு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் ப்ரீவியஸ் கிராஃப்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இட் மீன்ஸ் என்னன்னா டோட்டல் ஏரியாவுக்கும் ஒரே ஒரு இது தான் நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் கிராஃபை கொடுத்துட்டு இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராஃபை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதாவது இங்கிட்ட வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, ஏன்னா அதனோட அமார்பஸ் ஸ்பேஸு அங்கே பாருங்கள், அந்த ஆஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே அமார்பஸ், அந்த இது உள்ளது எல்லாமே ஐடென்டி பண்ணணும். இப்போ அமார்பஸும் கிறிஸ்டலைன் ரெண்டுமே ஆவரேஜ் எந்த வேல்யூ என்னது அரௌண்ட் 5600 சம்திங் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை தான் நம்ம டோட்டல் ஏரியா, தட் மீன்ஸ் ஏரியா ஆஃப் ஆல் பீக்ஸ்ங்கிறத நம்ம வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வேல்யூ எடுத்தாச்சு. இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னா கிராஃப் 2ல், அதுவும் புக்கில் இந்த வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ காப்பி பண்ணி அகெயின் கோ டு எக்ஸலில் போய்ட்டு அங்கே வேல்யூ பேஸ்ட் பண்ணிவிட்டு லேபிள் பண்ணிடுங்க. பீக் ஆஃப் ஆல், அதாவது ஏரியா ஆஃப் ஆல் பீக்ஸ், எல்லா அந்த பீக்கோட எல்லா ஏரியாவும் கலெக்டிவாக வந்தது. தட் மீன்ஸ் என்னென்னா கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸோட பீக்ஸ் வேல்யூ இது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் அகெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலைனிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி கிறிஸ்டலைன் அண்ட் ஏரியா ஆஃப் ஆல் பீக்ஸ். இப்போ வேல்யூ வந்து என்னது 3097.2 டிவைட் பை 5000 அரௌண்ட் வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம வேல்யூ டிவைட் பண்ணி இது இருக்க பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா 54.7 தான் இதோட இந்த மெட்டீரியலோட கிறிஸ்டலைனிட்டி பர்சன்டேஜ் ஏரியா. இந்த வீடியோ பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.